நீ ஏன் தேடுற? இல்ல எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் கட்டின சொந்தக்காரங்க வீட்டுல இல்லைன்னா வீடு எவ்வளவு விரிச்சோன்னு இருக்கு பாத்தியா? ஆமாய்யா, அண்ணன் இல்லாம உனக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணன் இல்லாம எனக்கு கையே ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆக்கி போட்டு அவங்க சாப்பிட்ட மிச்ச மீதியே தின்னு பழகிட்டு இப்ப சமைச்ச உடனே சுட சுட சாப்பிடறதா இருந்தா இறங்கவே மாட்டேன்னுதியா. நான் அண்ணன் இருக்கும் போது அவர் இருக்கிற தைரியத்துல யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு தெனவட்டா பேசிடுவேன். ஆனா இப்ப பேசவே பயமா இருக்குது. அவர் தான் பக்கத்துல இல்லையே பொத்திடுவானுங்களே. அது என்னத்துக்கு 4 மாசத்துக்கு தேர்ந்தது தேனே திகச்சிடும் போல் இருக்க. உனக்கு ஏயா அவங்க அனுபவிக்கிறாங்க. அது என்ன மிஞ்சி மிஞ்சி ஐயோ விவசாய கட்ட ஆளியா. அண்ணனுக்கு பிடிச்ச புடவையா அண்ணி கட்டிக்கிட்டு அத்தாம்பாங்க. இப்படி கால் மேல காலை போட்டுக்கிட்டா அந்த கூப்பிட மாட்டாரா? இல்ல அத்தாம்பாங்க. உடனே அண்ணன் என் கண்ணேம் பாரு. நான் ஒண்ணு கேட்கட்டுமா அத்தான் அண்ணி கேட்பாங்க. உனக்கு இல்லாதாடா கண்ணா அப்படின்னு அண்ணா சொல்லுவாரு. நாம எப்பவும் இப்படியே இருப்போமா? ஐயோ நான் கொடுத்து வச்சவன் குறும்புக்காரரு. நம்ம தேன் நிலவு எப்படி இருக்குது? வெக்கத்தை வர்ற வீட்டு எல்லாமே மறந்துட்டியா? ஆமா, எல்லாமே மறந்துட்டேன். என்ன கூடவா? எஸ், ராஜு ஸ்பீக்கிங். அப்படியா? தேங்க்யூ. என்னங்க? ஒண்ணுமில்ல விஜயா, பரமசிவம் மாஸ்டர் தந்தி கொடுத்துருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா, உடனே புறப்பட்டு வரணுமா? நீயா? உன்னுடைய ஆளுக்குத்தான் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு மறுபடியும் ஏண்டா வந்த? சிறுத்தை ஆட்டு மந்தைக்குள்ள எதுக்காக வரும்? என்னத்தான் ஏற்கனவே கொன்னுட்டியே. உன்னையே நம்பிட்டு இருந்த என்ன மோசம் பண்ணி என் கால் ஒடிஞ்சப்புறம் இருந்த பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடுன துரோகி. உன் வித்தையை ஆளுக்கு சொல்லித்தர முடியாதுன்னு திமுறா சொல்லி அனுப்புனியே, அதுக்கு உண்டான பலனை உனக்கு கொடுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன்னால என்னடா செய்ய முடியும்? கேவலம் இந்த உயிரை போக்க முடியும், அவ்வளவுதானே? கொஞ்சம் பொறு. உன் சிஷ்யர் ராஜுவை வர சொல்லி நீ கொடுத்த மாதிரி ஒரு தந்தி கொடுத்திருக்கிற. அவனுடைய வருகைக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எதுக்கு? நான் உன்னை கொல்லணும், பழைய அந்த ராஜுவை சேரணும். அதுக்காகத்தான். ராஜுவா, ஓடி போய் போலீஸ் போன் பண்ணிட்டு வா. மாஸ்டர், மாஸ்டர்,
கைது பண்ணுங்க சார். மாஸ்டர் நான் கொலை செய்யும் சார். கொன்னது யாரு எனக்கு தெரியும். தப்பிச்சு படுப்போம். வாங்க நான் பிடிச்சேன். நெல்லு எங்களை ஏமாற்ற முடியாது. கொலை நடக்கிறதா தகவல் கிடைச்சதா நாங்க அங்க வந்தோம். கான்ஸ்டபிள் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. நான் சொல்ல தயவு செய்து கேளுங்க சார். நீங்க சொல்ல வேண்டியதை ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. வாங்க. சார் உயிர் இருக்கு. எஸ் சார். மாஸ்டர் 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 இன்ஸ்பெக்டர் ராஜு ராஜு என்ன கொல்லல, வேலுதான் என்ன கட்கால ராஜு ராஜு அவன்தான் என்ன மோசம் பண்ணவன். மாஸ்டர் 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 இதோ அண்ணன் அண்ணன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு குழந்தை பார்க்க போகுது. என்னப்பா 2 வாட்டி சொல்ற? ரத்தப்பிள்ளையா? ஏய் எனக்கு முன்னமே தெரியும். டூ லேட். சரி முதல்ல யானைக்கு தீனி போடு. யானைக்கு தீனி போடு. என்னமா அது? இதெல்லாம் பழக்க போற என் பேரனுக்கு. பேரனுக்கா? ஓஹோ ஆண் குழந்தைதான் இப்ப முடிவு பண்ணிட்டீங்களா? விஜயா விஜயா அப்பா மெதுவா 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 இருக்க மாட்டீங்க. விஜயா இது மாதிரி நேரத்துல வேகமா நடக்க கூடாது, சத்தம் போட்டு கூட பேசக்கூடாதுமாண்ணா. ஏமாமா நீங்க ஒண்ணு செய்யுங்களேன். யார் யார் எப்படி நடக்கணும்னு ஒரு லிஸ்ட் எழுதி டைப் அடிச்சு ஆளுக்கு ஒரு காப்பி கையில் கொடுத்துருங்க. அப்படியே நடந்துக்கிறோம். எங்க பரமசிவம் மாஸ்டர் பாத்தீங்களா? அவர் எப்படி இருக்காரு? ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. எப்படி சொல்றது விஜயா? அந்த பாவிங்க அவரை கொண்டு விட்டாங்க. விஜயா விஜயா கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜு. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நல்லா இருக்கு. ஆனா ஆனா என்ன இன்னும் ஆளா? அதிர்ச்சியினால விஜயா இன்னொரு குழந்தையை பெற முடியாத நிலைமை இருக்கு. இந்த ஒரு குழந்தையோட திருப்தி அடைய வேண்டியது. அடுத்த குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா இருக்கியா? விஜயா விஜயா ஏன் எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி கும்பகோணம் அடுக்கு பாத்திர மாதிரி 10 பிள்ளைகளா வேணும். நன்முத்து மாதிரி ஒண்ணு பத்தாது. என்னமா இருக்காம ஜாம் ஜாம்னு மோத்து மாத்தி பார்க்கலாம். அழாதேங்க ஒத்தப்பேங்க. சரி சரி பள்ளி தாமும் தாமும். ஆஹா சந்தோஷ சமாச்சாரம். உங்களுக்கு குறையா ஒரு தம்பி பையன் பிறந்திருக்கா?
ஏ ராமு, நாங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உனக்கு பொறுமை இல்லையா? குழந்தைய பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா? ராமு, மணி 6 ஆயிடுச்சு. பார்வையாளர்கள் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. நீ வீட்டுக்கு போ.
பெத்த தாய்னா என்னை விட அன்பா பொறுப்பா அக்கறையா நம்ம ராம குழந்தைய கவனிக்கிறத பார்த்தா பூரிப்பா இருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நாம சொன்ன ஒண்ணு இல்ல, குழந்தை போயாம அழுகிறதுக்கு காரணம் அதுக்கு இப்பதான் ஒரு பல்லு முளைக்கும். அது அப்படித்தான் இருக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மருந்தை வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் டாக்டர், ஒரு சீரியஸ் கேஸ். வாட் ஹேப்பன்? ரத்த காய்ச்சல் ஒரு குழந்தை கொண்டு வந்திருக்காங்க. ப்ளீஸ் எக்ஸிஸ்ட். காப்பாத்துங்க டாக்டர். என்ன மாச்சு? யானை மிதிச்சிருச்சுங்க, யானை மிதிச்சிருச்சுங்க, யானை மிதிச்சிருச்சு. உள்ள கொண்டு போங்க. ஐயோ, என் பிள்ளையை காப்பாத்து. என்னம்மா நடந்தது? அதை ஏம்மா கேக்குற? எங்க வீட்டுக்காரர் ஒரு யானை பாரு. 10 வருஷமா எங்க வீட்லயே வளர்ந்தது ஒரு யானை. இவன் எனக்கு ஒரே பிள்ளை. இவன் கை குழந்தையா இருந்தப்போ அந்த யானை தான் கிண்டியில பால் ஊட்டும், தாளாட்டும், தாய போல கவனிக்குமா. அப்படியெல்லாம் கவனிச்ச அந்த யானைக்கு இன்னைக்கு என்னமோ தெரியலமா, மதம் பிடிச்சு திடீர்னு எங்க பிள்ளைய தூக்கி போட்டு மிதிச்சிருச்சுமா, மிதிச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே. இவன் எங்களுக்கு ஒரே பிள்ளை. இவன் கை குழந்தையா இருக்கும்போது அந்த யானைதான் கெண்டியில பால் ஊட்டும், தாளாட்டும், தாய போல கவனிச்சுக்கும். அப்படியெல்லாம் இருந்த அந்த யானைக்கு என்னமோ தெரியலமா, இன்னைக்கு திடீர்னு மதம் பிடிச்சு என் பிள்ளைய தூக்கி போட்டு மிதிச்சிருச்சுமா, மிதிச்சிருச்சு. என்ன இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே, என்ன இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே, மிருகம் தானே, மிருகம் தானே. என்னங்கம்மா? ஒண்ணுமில்ல, சீக்கிரமா வீட்டுக்கு போப்பா. விஜயா, என்ன ஆச்சு? ராம என் குழந்தைய மிதிச்சு கொண்டு. விஜயா, உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைதான் உன் கையில பத்திரமா இருக்க. என்னது? ஆமா, என் குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல, என் பிள்ளைக்கு ஆபத்து இல்ல. அதோ பாருங்க. பொம்மை உடைஞ்சு போச்சு தானே? நாளைக்கு புதுசா 10 பொம்மை வாங்கிட்டா போச்சு. பொம்மைய வாங்கிடலாங்க, ஆனா பிள்ளைய வாங்க முடியுமா? இந்த பொம்மைக்கு ஏற்பட்ட கதி என் குழந்தைக்கு ஏற்படாதுன்னு என்ன நிச்சயம்? ஏன் விஜயா, இப்படிப்பட்ட விபரீத எண்ணம் உன் மனசுல எப்படி வந்தது? இந்த வீட்டுல மழலைச்சலமை ஏற்பட்டதுனால உன்னையும் என்னையும் விட மகிழ்ச்சி அடைகிற இன்னொரு ஜீவன் இருக்கும்னா அது நம்ம ராமசாமிஜியா? இருக்கலாம், என்ன இருந்தாலும் கேவலம் அது ஒரு யானை தானே. யார பார்த்து கேவலம் சொல்ற? ஜெயலா கண்டா கன்னத்துல போட்டுக்கிற, பசுவை பார்த்தா கோமாதான் கும்பிடுறேன், நீயா என் ராம கேவலம் சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது பிறந்த இடம் காடு, பிறவி குணம் போகாது. விஜயா, குழந்தையோட நன்மைக்காக சொல்றேன், அத வீட்டுக்குள்ள விடாதீங்க, தோட்டத்திலேயே கட்டி போட்டுடுங்க, தோட்டத்திலேயே கட்டி போட்டுடுங்க. ஏன் விஜயா, பெத்த தாயை விட அன்பா பாத்துக்கன்னு சொல்லி நீயா அப்படி பேச? நான் மட்டும் இல்ல,
ஆஸ்பத்திரியில நான் கண்ட காட்சியை பார்த்திருந்தீங்கன்னா நீங்களும் அதே முடிவுக்கு தான் வந்திருப்பீங்க. அப்படி என்ன ஆஸ்பத்திரி பார்த்தது? 10 வருஷமா ஒரு வீட்டுல வளர்ந்து வந்த யானை ஒரு நாள் மதம் பிடிச்சு தான் தூக்கி வளர்த்த குழந்தைய தரையில போட்டு மிதிச்சிடுச்சான். அந்த தாய் தான் குழந்தைய ரத்த வெள்ளத்தோட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்த கோர காட்சி இந்த கண்ணால பார்த்தீங்க. அதனால தாங்க சொல்றேன், இன்னைக்கு தாயா பழகிற இந்த யானையை ஒரு நாளைக்கு நம்ம குழந்தையோட உயிரை குடிக்கிற பேயா மாறிடுங்க. விஜயா, நானும் ஒரு காட்சி கண்டேன், அது சொல்லட்டுமா? என்னங்க? ஒரு கணவனும் மனைவியும் 20 வருஷங்களா இணைபிரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு மனைவிக்கு மனநிலை மாறி ஒரு பெரிய பாலாங்கலை தூக்கி கணவனுடைய தலையிலே போட்டு. இப்ப சொல்லு, நீ என் மனைவி தானே? அதே மாதிரி நீ என் தலைமையில கதை தூக்கி போட்டுடுவேன்னு நான் சந்தேகப்பட்டேன்னா உன் கதி என்ன ஆகுது? நான் உண்மையை சொன்னேன், உதாரணத்தை சொல்லி என்ன ஊமையாக்க பாக்குறீங்க. இதோ பாருங்க, நம்ம 2 பேருக்கும் உயிருக்குயிரா இருக்கிற இந்த ஒரே குழந்தையினுடைய நன்மைக்காக சொல்றேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா, குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போட்டுட்டு வாங்க. நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இதை நீங்க செஞ்சே ஆகணும். ராமு, என்ன மன்னிச்சிரு. நன்றிங்கிறது மனுஷனை பொறுத்த வரையிலும் 3 எழுத்துக்கள் தான். ஆனா உனக்கு மூச்சே அதுதான். வா. இதோ பாருங்க, நம்ம 2 பேருக்கும் உயிருக்குயிரா இருக்கிற இந்த ஒரே குழந்தையினுடைய நன்மைக்காக சொல்றேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா, குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போட்டுட்டு வாங்க. முடியாது. குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போடுங்க. குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், கட்டி போடுங்க, கட்டி போடுங்க, கட்டி போடுங்க. ராமு, அன்பு சங்கிலியாத நீ என்ன கட்டி இருக்க, நான் இரும்பு சங்கிலியாத உன்னை கட்ட வேண்டியதா இருக்கு.